அண்மை செய்தி. தமிழக அரசின் உத்தரவையும் மீறி கோயம்பேட்டில் இருந்து ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜபர்சன். வணக்கம் ஜபர்சன், விவரங்கள். கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தில் இன்று மாலை முதலே ஒரு குளறுபடியான ஒரு சூழல் நிலவுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பேருந்துகள் வழக்கம் போல கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தில் இருந்தே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்காக பயணிகளிடமிருந்து முன்பதிவும் செய்யப்பட்டு முழுமையாக டிக்கெட்டுகள் ஆன்லைன் மூலம் விட்டு தீர்ந்து விட்டன. இந்த நிலையில் தான் தமிழக அரசு சார்பில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தடையை மீறி இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என்று ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர் சங்கத்தினர் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தான் தொடர்ந்து மாலை 5 மணி முதல் இந்த பகுதி ஒரு பதட்டமான ஒரு பகுதியாக மாறியது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அதே போல ஊழியர்கள் ஒரு புறம் குழுமி இருக்க, மற்றொரு புறம் சிஎம்டிஏ அதிகாரிகள், காவல்துறையினர் என ஒரு புறம் குழுமி இருக்க, இன்னொரு புறம் பயணிகள் தங்கள் புக்கிங் செய்த அந்த பேருந்தில் ஏறுவதற்காக அந்த நேரத்திற்கு நேரம் சரியாக இங்கு வர தொடங்கினார்கள். ஆனால் அந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் இங்கிருந்து இயக்கக்கூடிய பேருந்துகள் தொடர்ந்து சென்ற வண்ணமே இருந்தது. பேருந்துகளை சற்று அவசரமாக வெளியே எடுத்து சென்றாலும் பயணிகளை பொறுமையாக கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தில் இருந்து ஏற்றி சென்றனர். ஆனால் சிஎம்டி அதிகாரிகள் 7 மணிக்கு மேலே திட்டவட்டமாக இங்கிருந்து பயணிகள் ஆம்னி பேருந்து நிலையத்திற்கு உள்ளே வருவதை அனுமதிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறி அதற்காக ஹெல்ப் டெஸ்க் என தனியாக பிரத்யேகமாக அமைத்து இங்கு வரக்கூடிய பயணிகளை திருப்பி அனுப்ப முயற்சி செய்தார்கள். ஆனால் குறைந்த அளவு காவல்துறையினர், குறைந்த அளவு அதிகாரிகள் இருந்ததின் விளைவு அவர்களால் கட்டுப்படுத்த முடியாமல் பேருந்துகளும் பயணிகளும் உள்ளே வந்து வழக்கம் போல 7 மணிக்கு மேலேயும் பேருந்துகள் ஆம்னி பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்பட்டது. உடனடியாக ஆத்திரமடைந்த சிஎம்டிஏ உறுப்பினர் செயலாளர் இந்துமதி அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த உதவி காவல் ஆணையர் அருணை அழைத்து ஏன் இவ்வாறு பாதுகாப்பிற்கு குறைவாக போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கிறது, உடனடியாக அதிகரிக்க வேண்டும், யாரையுமே உள்ளே அனுமதிக்காமல் பாதுகாப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவரிடம் கத்தி பேசியதை தொடர்ந்து தான் தற்போது இந்த பகுதிக்கு மீண்டும் அதிக அளவில் போலீசார் வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதி தமிழக அரசினுடைய உத்தரவை மீறும் பட்சத்தில் சிஎம்டிஏ உறுப்பினர் செயலாளர் மீது ஏதேனும் பழி வந்து விடுமோ என்பதன் காரணமாகத்தான் தற்போது இந்த பகுதி கோயம்பேடு காவல் உதவி ஆணையர் அருணை அழைத்து தற்போது இன்னமும் இந்த பகுதியில் பாதுகாப்பை தீவிரப்படுத்த வேண்டும், யாருமே உள்ளே வராதவாறு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று அவர் தீர்க்கமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இனி அடுத்த கட்டமாக வரக்கூடிய இன்னும் அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டால் பயணிகளும் இங்கு பார்சல்கள் ஏற்றுவதற்காக வரக்கூடிய நபர்களும் உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லாத ஒரு சூழல் உருவாகிவிடும். இங்கு வரக்கூடிய நபர்களை கிளாம்பாக்கத்திற்கு செல்லுங்கள் என்று அறிவுறுத்தக்கூடிய பணியும் தொடர்ந்து நடைபெறுகிறது. இருபுறமும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோயம்பேட்டில் இருந்து பேருந்துகள் இயங்கும் என்றும் தமிழக அரசு இங்கிருந்து பேருந்துகள் இயங்காது கிளாம்பாக்கம் செல்லுங்கள் என்று கூறுவது இங்கு வரக்கூடிய பயணிகளை மிகவும் குழப்பத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். சுபா, விவரங்களுக்கு நன்றி ஜபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.